அன்பார்ந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் நண்பர்களே, அடிய நாமக்கல் கணேசனுடைய வணக்கங்கள். இன்றைய தினம் 15/4/2019 திங்கட்கிழமை, விகாரி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் மேஷம் முதல் மீன ராசி வரை உண்டான தினசரி ராசி பலனை இப்போது பார்க்க இருக்கிறோம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாள். ஒரு சிலரிடத்தில் நீங்கள் தேவையற்ற வீண் பிடிவாதம் என்று மேற்கொள்ள வேண்டி வரும். அந்த சமயத்திலே அந்த பிடிவாதத்தை தளர்த்தி நீங்கள் இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள், ஏழுமலையான் பத்மாவதி தாயார், அலமேலுமங்க தாயார் அனுகிரகமும் வேண்டி பிரார்த்தனை இந்த தினம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தைகள் நல்ல செய்திகளை உங்களுக்கு கொண்டு சேர்ப்பார்கள். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஓரளவு சிறப்பான நாள் தான். அஷ்டம சனியுடைய தாக்கம் எதனால் ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது என்று விவேகமாக சிந்தித்து அதன்படி உங்களை மாற்றிக்கொண்டு அதற்கு உண்டானபடி செயல்பாடு செய்யக்கூடிய ஒரு அன்பர்கள் நீங்கள். இன்றைய தினமும் உங்களுக்கு உங்களுடைய அன்றாட அலுவல்களோ மற்ற விஷயங்களோ எந்த தடையும் ஏற்படாமல் நல்லபடியாக கழிந்துவிடும். நீங்கள் இன்றைய தினம் வராகி பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது மிகவும் உத்தமமானதாக இருக்கும். அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, சமீப காலமாக எங்கும் எதிலும் ஜெயம் என்கின்ற நிலை காணப்பட்டு வருகிறது. என்றாலும் அதற்காக நீங்கள் சற்று போராடிதான் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக காலை முதல் மகிழ்ச்சியுடன் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். திருச்செந்தூர் முருகனை இன்றைய தினம் நீங்கள் வழிபடுவது வெகு சிறப்பு. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொது பணியிலே ஆர்வம் கொண்டு ஈடுபட்டு நற்பெயரை சம்பாதித்து கொண்டு வருகின்ற நீங்கள் இன்றைய தினம் ஒரு சிலரிடத்தில் தைரியமாக செயல்பட்டு சில முடிவுகளை எடுப்பீர்கள். அது உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நல்ல முடிவுகளை கொடுக்கும். இன்றைய தினம் நீங்கள் சப்த கன்னிமார் வழிபாடு செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, எங்கும் எதிலும் தலைமை பீடத்திலே இருக்க விரும்புபவர்கள் நீங்கள். இன்று நீங்கள் செய்கின்ற ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அனைத்து தரப்பினர்களாலும் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். துர்க்கை அம்மன் வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்க போகிறது. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, மிக சிறப்பான எண்ணமும் செயலாக்கமும் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய அன்பும் அனுசரணையும் உங்கள் அருகாமையில் உள்ளவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இன்றைய தினம் கிடைக்கும். தான தர்மத்தை இன்றைய தினம் ஆசிரியர செய்து முடிப்பீர்கள். கோயில் குளம் ஆலய தரிசனம் இன்று இந்த நாளை நல்ல நாளாக கழிக்க இருக்கிறீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இந்த நாளிலே இருக்கப் போகிறது. அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே, மிகுந்த முகத்திலே ஒரு பொலிவுடன் ஒரு ஜொலிப்புடன் இன்றைய தினம் காணப்படுவீர்கள். எல்லா விஷயங்களும் வெற்றியாக போகிறீர்கள் என்ற செய்தி உங்களை முன்னமே வந்து அடைந்திருக்கும். வெகு சிறப்பாக இந்த நாள் இருப்பதால் நீங்கள் நரசிம்ம சுவாமியும் தாயார் மகாலட்சுமியும் வழிபட்டு இன்றைய நாளை உங்களுடைய நாளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய அன்பும் தயையும் கருணையும் பிறருக்கு காட்டுவது போல் நீங்களும் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பீர்கள். என்றாலும் உங்களுடைய காலங்கள் சற்று கடினமாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் இறை வழிபாட்டிலும் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் அவற்றை எல்லாமே வெகு வெகு சாதாரணமானதாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள், ஏழுமலையான் பத்மாவதி தாயார் அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளவும். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, சற்று அசதியும் சோம்பலும் இன்றைய தினம் கை கொள்ள ஆரம்பிக்கும். என்றாலும் உதறி தள்ளிவிட்டு நீங்களே வலிய
யோகா, தியானம் போன்றவற்றை இன்றைய தினம் காலை முதலே ஆரம்பம் முதலே செய்து உங்கள் நாளை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வெகு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்து கொள்ளும். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாள் தான் இன்றைய நாள். உற்றார் உறவினர் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சில நல்ல செய்திகளை, குடும்ப விஷயங்களை பேசி இன்றைய தினம் மகிழ்வீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்ற வழிபாடாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, சிறப்பான நாள் தான் இந்த நாள் உங்களுக்கு. என்றாலும் தேவையற்ற ஒரு மன பயம் உங்களை அவ்வப்போது விட்டு செல்லும். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். தானாகவே மறைந்துவிடக்கூடிய ஒன்று. மனோதைரியத்தையும் மனோபலத்தையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஆலய தரிசனமும் சான்றவர்களுடைய வாக்கியம் கேளுங்கள். அருளாளர் ராசி நாடி தேடி பெறுங்கள். உங்களுடைய பலம் கூடுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்கப் போகிறது. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மிக சிறப்பாக சில வாரங்களாகவே சென்று கொண்டிருக்கிற நாள்தான் இன்றைய தினமும். என்றாலும் சில சுபகாரிய நிகழ்வுகளால் கண் திருஷ்டி பட்டதால் போல் சிறு சிறு இளைஞர்களும் இளையோர்களும் ஏற்படலாம். அவற்றை பொருட்படுத்த வேண்டாம். கண் திருஷ்டி என்கின்ற ஒரு காரணத்தினால் அவைகள் ஏற்படலாம். எனவே உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களை கொண்டு உங்கள் அனைவரையும் அமர வைத்து சாயங்கால நேரத்திலே உப்பு, கல் உப்பு, சிறிது வரமிளகாய் இரண்டையும் வைத்து தலையை சுற்றி வாசலிலே போட செய்யவும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகவும் உகந்த வழிபாடாக இருக்க போகிறது. இந்த நாள் உங்களுடைய நாளாக இருக்கட்டும். அன்பார்ந்த டாப் நியூஸ் சேனல் தமிழ் நண்பர்களே, இதுகாலம் மேஷம் முதல் மீன ராசி வரை உண்டான தினசரி ராசி பலனையும் தெய்வங்களையும் குறிப்பிட்டிருக்கிறேன். அவர்களை வணங்கி உங்களுடைய நற்பலன்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியே நாமக்கல் கணேச ஐயர். வணக்கங்களுடன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.